ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. பருப்பு மட்டும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உளுத்தம் பருப்பு இருந்ததுனாலே போதும், நல்லா சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு இனிப்பு போண்டா செய்ய முடியும். வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு நான் வந்து உளுத்தம் பருப்பை எடுத்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். அதனால் பார்த்து கரெக்டாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உளுத்தம் பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த உளுத்தம் பருப்பை பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக மிக்சியில் அரைக்கிறதுனால உளுத்தம் பருப்பை தண்ணி சேர்க்காமல் நம்மளால் நைஸாக அரைக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்காவது தண்ணி சேர்த்து தான் நம்ம உளுத்தம் பருப்பை நல்லா நைஸாக அரைச்செடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் கல் தூசியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தமான வெல்லமாக 3/4 கப் அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது சர்க்கரையை உளுத்தம் பருப்பு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாதி சர்க்கரையை இந்த உளுத்தம் பருப்போடு சேர்த்துக்கிறேன். மீதியை இன்னொரு டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அரைப்பட்டு வந்துடும். அப்புறமா நம்ம சர்க்கரையை சேர்த்து அரைக்கும் போது இன்னும் ரொம்ப இலக்கமாயிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் சர்க்கரையை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைப்பட்டு வந்துடும். உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைஸாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருந்த உளுத்தம் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு மீதி எடுத்து வச்சுருந்த அந்த சர்க்கரையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்திருந்த சர்க்கரை உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது உப்பு வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா தெரியும். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்காம கூட செய்யலாம், ஆப்ஷனல் தான். அப்போ நீங்கள் சேர்க்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எழும்பி வரும். நம்ம செய்கிற ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் மாவை நல்லா கலந்து கொடுக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு சோடா உப்பை சேர்க்க வேணாம். கூடவே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது பச்சை அரிசி மாவு தான். வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உளுந்தோடு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கமாக தான் வரும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிரும். அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கோ அதுக்கேற்றது போல் அரிசி மாவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூனுங்கிறது ஒரு 5-6 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இலக்கமாக இருந்துச்சுன்னா. ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கைகளால் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவு வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கை அப்படி நனைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா ஒட்டாமல் நம்மளால் போட முடியும். பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து அப்படியே இப்படி எடுத்து போடுங்க. இப்படி போடும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஷேப்பாக எடுத்து போட முடியும். அப்பப்போ தண்ணியில் வந்து கொஞ்சம் கையை நனைச்சிக்கிட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் எண்ணெயில் எடுத்து போட முடியும். கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன், ரொம்ப பெருசாக செய்ய போகிறதில்ல. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை மட்டும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம ஸ்வீட் போண்டா செய்கிறதுனால கலர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிடும். ஆனால் உளுந்து மாவு வேகாமல் இருக்கும் உள்ளெல்லாம். அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும். மேலேயும் கலர் வந்து நல்லா சூப்பராக மாறி வரும். மாவை நல்லா கையில் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டதுமே மேலே வந்து அழகாக அதுவே எழும்பி வந்துடும். இப்போ கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக கலர் வந்திருக்கும். போண்டாவும் நல்லா வெந்து வரும். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு எடுத்து போட்டோம் பாருங்கள். ஆனால் நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும், வெந்திருக்காது. அதே நீங்கள் ரொம்ப கம்மியில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இழுத்துக்கும் போண்டா வந்து. அப்புறம் போண்டா சாப்பிடும் போது ஒரு எண்ணெயாக இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ தீயை வந்து ஏற்றி இறக்கி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம போண்டா செஞ்சு எடுக்கும்போது எண்ணெயும் குடிச்சிருக்காது. அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கும். பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக போண்டாவும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு இனிப்பு போண்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உளுத்தம்பருப்பு போட்டு சமைச்சிங்கனாலே அதை அதிகமாக பெண்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருக்குமே உளுத்தம்பருப்பு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம எப்போவுமே உளுந்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்காக செய்யணும் அப்படின்னா வடை தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம இனிப்பு போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கார உளுந்து போண்டா வந்து செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, காரம் செஞ்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இனிப்பு போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி போண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. உள்ளே அப்படியே பூ போல் சாஃப்டாக இருக்கும் மாவு வெந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா ஊற வச்சுட்டு உடனே நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.